ஆந்தம் பயோசைன்ஸ் ஐபிஓ. ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. ஆப்வியஸ்லி 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் தான் ஓப்பன். நேத்தோட முடிஞ்சிருச்சு. இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் 60 மடங்கு வந்து ஆயிருக்கு அப்படின்றது நியூஸா இருக்கு. அப்படின்னா லிஸ்டிங் ஏனாவே 30% வந்து கிடைக்கும் இன்வெஸ்டருக்கு. ஸோ இந்த அளவுக்கான ஐபிஓ வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என்ன ஏதுன்ற டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இதுக்கு நானும் அப்ளை பண்ணதில்லை, நானும் இப்பதான் கேள்விப்படுறேன். இந்த 60 டைம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடுச்சுன்றதான் நேற்று ஒரு ஃபிளாஷ் நியூஸா இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த கம்பெனி என்னதான் பண்றாங்க, அந்த அளவுக்கு இந்த ப்ராஃபிட் லிஸ்டிங் ஆயிருக்கு அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்கலாம்ல இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த கம்பெனி 2006ல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனியோட ஓவரால் இந்த பிசினஸ் எதை நோக்கி போகுது அப்படின்னா சிஆர்டிஎம்ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். இதுதான் இந்த கம்பெனியோட ஃபுல் ஃபார்மா இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஃபார்மா கம்பெனிஸ்க்கு தான் நிறைய வந்து இந்த கான்ட்ராக்ட் பேஸ்ல ரிசர்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா கம்பெனியுமே ஆர்என்டி வந்து அதிகமா இருக்கும். நம்ம ஃபார்மா கம்பெனிஸ்ல பார்த்துருப்போம். அதோட ஸ்பெண்டிங் தான் அதிகமா பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்என்டி ஸ்பெண்டிங் எல்லாமே இந்த கம்பெனிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் மூலமா இவங்க அதை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல். இவங்க வந்து இது வரைக்கும் ஓவரால் ப்ராஜெக்ட் எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 8000 ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல சக்சஸ் எவ்வளவு ஃபெயிலியர் எவ்வளவு லிஸ்ட் அவுட் பண்ணல. பட் 8000 ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்ப ஆக்டிவா பண்ணிட்டு இருக்குது 242 ப்ராஜெக்டா இருக்கு. இவங்களோட கிளைண்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 675 ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. இதுல குளோபல் ஃபார்மா கம்பெனிஸ்மே இன்க்ளூட் பண்ணப்பட்டு தான் இருக்கு. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கான மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் அதுக்கான ஆர்கனைசேஷன் இது எல்லாத்தையும் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் இந்த கம்பெனிக்கு இவ்வளவு அதிகமான ஐப் அப்படின்னா இந்த கம்பெனியோட இந்த பிசினஸ் மாடல் ஃபர்ஸ்ட் வந்து, ரெண்டாவது வந்து இந்த பினான்சியல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அப்பா இருக்கு. ஸோ எல்லாமே இந்த ஃபினான்சியல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெவன்யூ செக்மெண்ட்ல பார்த்தா ஒரு 30% அப்ல இருக்கு. இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024க்கும் 2025க்கும் பார்க்கும்போது 1419 கோடி ஃபினான்ஷியல் இயர் 24ல பண்ணவங்க 1800 கோடி வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம இந்த மாதிரி எல்லா ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்தாலுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்லை இவங்க சிஆர்ஜிஆர் அண்ட் தென் ஃபீஸ் ஆன் சர்வீசஸ்னா அவங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அந்த ஃபீஸ் ஆன் சர்வீசஸ் அண்ட் தென் இந்த சர்டிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது இந்த எஃப்டிஐ யூஎஸ் எஃப்டிஐயோட சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு இன்வெஸ்டரா பார்க்கும்போது. ஸோ அதனாலதான் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்றது நியூஸா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த அலாட்மெண்ட் வந்து யார் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து வந்துடும். ஸோ அப்படி வந்தது அப்படின்னா 30% வந்து லிஸ்டிங் ஏனே வந்து கிடைக்கும். 540 ரூபாய்க்கு வந்து இந்த பிரைஸ் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அப்படி பார்த்தோம்னா 130 ரூபா வந்து லிஸ்டிங் வந்து கிடைக்கும். அப்படி கிடைச்ச அப்புறம் வச்சிருக்கலாமா வேணாம்ன்றது நீங்க தான் டிசைட் பண்ணீங்க. ஏன்னா இது எனக்கு தெரியல என்ன ஐடியான்ட்டு.